தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமனத்துக்கு எதிராக அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, பொதுமக்கள் மற்றும் காவல்துறையின் நலனை கருத்தில் கொள்ளாமல் உள்நோக்கத்தோடு அவரை தலைவராக நியமித்துள்ளதாக அதிமுக தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமாரை நியமித்து தமிழக அரசு அண்மையில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் சுனில்குமாரின் நியமனத்தை ரத்து செய்ய கோரி அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் ஐ.எஸ். இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்தின் தலைவர் அதன் பதவிக்கான நியமனம் தொடர்பாக முறையான விதிகள் இல்லை எனவும், ஆனால் பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு முரணாக சுனில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தற்போது டிஜிபி அந்தஸ்தில் 16 அதிகாரிகள் உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற டிஜிபியை தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்தின் தலைவராக நியமித்தது பணியில் உள்ள அதிகாரிகளின் உரிமையை பறிக்கும் செயல் என்றும் அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்தின் தலைவராக சீமா அகர்வால் இருந்தபோது திடீரென மாற்றப்பட்டு செயற்கையான காலிடம் உருவாக்கப்பட்டு அந்த இடத்தில் சுனில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஓய்வு பெற்ற அதிகாரி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு சீருடை மேற்கொள்ளப்படும் நியமனங்களில் முறைகேடுகள் எதுவும் நிகழும் பட்சத்தில் அவர் மீது துறை ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் காவல்துறையின் நலனை கருத்தில் கொள்ளாமல் உள்நோக்கத்தோடு இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் சுனில்குமார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கடந்த காலங்களில் செயல்பட்டதாகவும், அதற்கு பிரதிபலனாகவே தற்போது அவர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு அரசியல் கட்சியினர் கூறுவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இடைக்கால நிவாரணமாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்தின் தலைவராக சுனில்குமார் செயல்பட தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. எதன் அடிப்படையில் சுனில்குமார் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் என்பது தொடர்பாக விளக்கம் கேட்கும் வேண்டும் எனவும் அவரது நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.